வணக்கம் ஹிரண்யா. வணக்கம் அண்ணே. இந்த பக்தி இலக்கிய சுற்றுல என்ன தலைப்பு? திருப்பாவை. திருப்பாவை அப்படிங்கிற தலைப்புல ஹிரண்யஸ்ரீ பேசுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. மதுரையில இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. மதுரையில எங்க படிக்கிறீங்க? சித்து பதின்ம மேல்நிலை பள்ளி. சித்து பதின்ம மேல்நிலை பள்ளியில் படிக்கிற ஹிரண்யஸ்ரீ பக்தி இலக்கிய சுற்றுல திருப்பாவை குறித்து பேச இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். தலைவன் தலைவியை பற்றி பாடல்கள் பாடியது சங்க கால இலக்கியம். நீதி இலக்கியங்களை பற்றி பாடல்கள் பாடியது சங்கம் மருவிய கால இலக்கியம். இறைவனை பற்றி புகழ்ந்து பாடல்கள் பாடியது பக்தி இலக்கியம். அந்த பக்தி இலக்கியத்தை பேசும்போது ஆண்டாளையும் அவளின் திருப்பாவையை பேசாமல் செல்ல முடியுமா? நெய்யின்றி பாலின்று நோன்பிருந்தாள் பாவை, அமுத சுவையாய் நமக்களித்தாள் திருப்பாவை. பன்னிருவரில் பூத்த ஒரே பெண்ணாழ்வார், மண்ணிருக்கும் வரை நம் மனதில் வாழ்வார். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை நூலில் உள்ள 30 பாடல்கள் நம் மனதை மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு கொண்டு செல்லும். ஆண்டாளை பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்படுகிறது. ஏனென்றால் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் நான் வாழும் மதுரைக்கு அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தின் அடியில் உதித்தவள். வைணவ சமய நூல்கள் கூறும் ஆண்டாளின் வரலாறு ஆண்டாள் இறைவன் மீது கொண்டிருந்த காதலை நமக்கு கூறுகிறது. ஆண்டாள் பாடிய திருப்பாவை அந்த திருமாலையே திரும்பி பார்க்க செய்தது. துளசி மாடத்தின் அடியில் உதித்தவள், துளசி சூடுபவனையே மனம் முடித்தவள். பெண் என வர்க்கத்தின் உயர்வானவள், பேரின்ப உயரத்தின் மேலானவள். குழந்தையாய் காது கொடுத்து கதை கேட்டவள், ஸ்ரீரங்கத்து நாயகனை தனக்கென்று கொண்டவள். தரத்திலேயே தங்கத்தின் நிறமானவள், தவத்திலேயே திருமாலின் நிழனானவள். அடடா மழடா ஆடமழடா என பாடித்திருந்தேன் நான். திருப்பாவையின் 4வது பாசுரம் பாடலை கேட்டவுடன் பேரானந்தம் அடைந்தேன். அந்த பாடல் ஆழிமலை கண்ணா ஒன்று நீர் கைக்கரவேள், ஆழியுள் புக்கு முகங்கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியந்தோளுடை பற்பனாவன் கையில், ஆழிப்போல் மின்னி வளம்புரிப்போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நான்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம்பாவாய். தமிழின் சிறப்பே ழகரம்தான். 11 ழகரங்கள் இடம்பெற்றது இப்பாடலில் தனிச்சிறப்பு. மேகத்திற்கு அதிபதியான வருண பகவானே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி, வளம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி எழுப்பி வெற்றியை மட்டும் ஈட்டும் அவனது வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழை பொழிவாயாக. அம்மழையில் நாங்கள் அனைவரும் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நீர்களை நிரப்பி எங்களை மகிழ்விப்பாயாக. திருப்பாவை தமிழ் இலக்கியத்திற்கும் பக்தி இலக்கியத்திற்கும் ஆண்டாள் வழங்கிய புதுமை படைப்பு. ஆண்டாள் தமிழையும் தாமோதரனையும் சிறப்புற ஆண்டாள். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவைதான் கண்ணதாசனை கண்ணன்தாசனாக மாறி பல பாடல்கள் எழுத தூண்டியது. சூடிக் கொடுத்தாள் பாவை படித்தாள், சுடராக எந்நாளும் தமிழ்வானில் ஜொலித்தாள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். கன்னித்தமிழ் தேவி மைக்கண்ணன் அவள் ஆவி, தன் காதல் மலர் தூவி மாலையிட்டாள் என்று பாடலாக்குகிறார். பாசுரங்களை கொண்ட திருப்பாவை கன்னிப் பெண்களுக்கு தமக்கு நல்ல கணவர் வாய்க்கப்பெற, திருப்பாவை மார்கழி மாதத்தில் மட்டுமே என்று கருதாமல் அனைவராலும் ஆண்டு முழுவதும் படிக்கப்பட வேண்டும். வாழ்நாளில் என்றென்றும் திருப்பாவையை வாசிப்போம், அதனை தந்த கோதையை பூசிப்போம், அனைவரிடமும் அன்பு மழையை காட்டுவோம். நன்றி, வணக்கம்.
ஹிரண்யாஸ்ரீ கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. ஹிரண்யாஸ்ரீயினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு முதலில் அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். ஆண்டாள் எங்கள் ஊர் இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூர். கோதை பிறந்த ஊர், கோபாலன் வாழும் ஊர்வாங்க. மாலை கட்டி திரு மாலை கட்டியவள் ஆண்டாள். தனது மேனி வாசத்தால் ஸ்ரீனிவாசனை மயக்கியவள் ஆண்டாள். அப்படி ஆண்டாளை படிக்காமல் தமிழை கடக்கவே முடியாது. ரொம்ப அழகாக ஆண்டாளினுடைய கவிதைகள் சொன்னீங்க. கொஞ்சம் அந்த பாடல்களை அதிகமாக சொல்லியிருக்கலாம். பதட்டம் வேணாமே. ஏன் பதட்டம்? என்ன பதட்டம் வந்துருச்சுன்னா மறந்துடும். நீங்கள் ஆண்டாள் தான் அங்கே நினைவில் இருக்கணும், தமிழ் தான் நினைவில் இருக்கணும். இத்தனை பேர் எல்லாரையும் மறந்துட்டு அந்த பதட்டமே வேணாம். நீங்களே ஆண்டாள் மாதிரி தான் இருக்கீங்க. அவ்வளோ அழகா. பதட்டமே வேணாம். சரி, எப்பயுமே மேடைக்கு வரும்போது எல்லா பதட்டத்தையும் ஒதுக்கிட்டு வாங்க. வெற்றி உங்களுக்கு தான். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஒரு ரசிகனா, ஒரு பக்தனா, உனக்குள்ள ஒரு சில கணங்கள் எழுந்தருளிய இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வணக்கமும் நமஸ்காரம். ரொம்ப 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 பிடித்த ஒரு பெண்ணாழ்வார், ஒரு பெண் கவிஞர் ஆண்டாள். எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி தனிப்பட்ட முறையில். ஸ்ரீவில்லிபுத்தூர் சன்னதியில் மெய்மறந்து ஆண்டாளை தரிசித்து அப்படியே அழுதுருக்கேன். உன்னுடைய பேச்சு ரொம்ப நன்றாகத்தான் இருந்தது. நிறைய இடங்களில் ரசித்தேன். நீ அழகாக அந்த ழகரம் வரக்கூடிய அந்த ஆழிமழை கண்ணா பாடலை சொன்ன விதம் ரொம்ப அருமை. ஆனால் என்ன எனக்கு சில கருத்துக்கள் அப்படின்னா, இப்போது சார் சொன்னார், இன்னும் நிறைய ஆண்டாள் திருப்பாவையிலிருந்தே இன்னும் நிறைய பாடல்களை நீ மேற்கோள் காட்டியிருக்கலாம். ஆண்டாளை பற்றி பேசுவதை கொஞ்சம் குறைத்து விட்டு திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பான பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீ பேசியிருக்கலாம். முக்கியமாக திருப்பாவை அப்படின்னு வந்துட்டாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அப்படிங்கிற பாடலை கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதுதான் அந்த திருப்பாவிலேயே ஒரு மகுடம் போன்ற ஒரு பாட்டு. அந்த ஒவ்வொரு பாடலுமே அமிர்தம் நமக்கு. இதுவே அமுதம்னா நாச்சியார் திருமொழி பேரமிழ்தம், அது வேற. பாவை நோன்புனா என்ன, எதற்காக அதை கன்னி பெண்கள் கடைபிடிக்கணும், ஏன் அதை மார்கழி மாதத்தில் செய்கிறாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் நீ சொல்லியிருக்கலாம். அதே போல் இந்த ஆழிமழை கண்ணா பாடல் நீ சொன்ன இல்லையா, அதே போல் ஆண்டாள் பற்றிய ஆண்டாள் எழுதிய இந்த திருப்பாவையில் வியாழன் உறங்கி வெள்ளி எழுந்ததுன்னு ஒரு வரி வரும்னு நினைக்கிறேன். நிறைய வானியல் செய்திகள், வாட்டர் சைக்கிள், இதெல்லாமே ஆண்டாள் தொட்டு காண்பிச்சிருக்கா. அந்த ஒரு வரி வச்சு ஆண்டாள் வாழ்ந்த காலகட்டத்தையே அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி மாலை கட்டி திருமாலுக்கே திருமதியானவள் ஆண்டாள். அதனால் அவளை பற்றி பேச ஆரம்பித்தால் நேரம் போய்கொண்டே இருக்கும். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஹிரண்யஸ்ரீ உன்னுடைய பேச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவாக இனித்தது. நன்றி. கவிஞருக்கு நன்றி. இரண்டு நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த பதட்டத்தை மட்டும் தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக சிகரத்தை அடையலாம்னு வாழ்த்தி இருக்கிறாங்க. நிறைவு வரைக்கும் காத்திருங்க, முடிவை தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்து.